20.7 மில்லியன் 20.7 மில்லியன் 2025ஆம் வருஷத்துல மட்டும் உலக அளவுல விற்பனையான எலக்ட்ரிக் வாகனங்களோட எண்ணிக்கை இதுதான். இந்த பிரம்மாண்டமான நம்பரை கேட்கும்போது இது ஏதோ ஜெர்மனிலேயோ கலிஃபோர்னியாலேயோ இல்ல ஷாங்காயிலேயோ நடக்கிற ஒரு விஷயமா உங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த எண்கள்ல மிக வேகமா வளர்ந்து வர்ற ஒரு பகுதி எது தெரியுமா? அது நம்ம இடம்தான். நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாடு, நீங்க இருக்கிற உங்க ஊரு, உங்க தெருக்கள். இந்த ஒரு மாபெரும் உலகளாவிய மாற்றம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி நுழைஞ்சிருக்கு, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பத்தி தான் இந்த விரிவான அலசல்ல நாம பார்க்க போறோம். இது ஏதோ ஃபியூச்சர்ல வரப்போற டெக்னாலஜிய பத்தின கற்பனை கிடையாதுங்க. 2026க்கான நம்ம ஊரோட நேரடி யதார்த்தம். இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கு 3 விஷயங்கள் அப்பட்டமா தெரிஞ்சிருக்கும். 1. சார்ஜிங் உள்கட்டமைப்புல தமிழ்நாடு உண்மையிலே எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு தயாரா இருக்கா? 2. சொந்த பயன்பாட்டுக்கு ஈவி வாங்குறது நிஜமாவே நம்ம பாக்கெட்டுக்கு லாபம் தானா? 3. நீங்க இப்பவே ஈவி வாங்கணுமா இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணுமா? எந்த விதமான பில்டப்பும் இல்லாம, எந்த பிராண்டோட விளம்பரமும் இல்லாம, முழுமையான உண்மைகளை மட்டும் இப்ப நாம அலச போறோம். பகுதி 1. The shift is real. மாற்றம் உண்மையிலேயே நடந்துட்டு இருக்கு. சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். உலக அளவுல நடக்கிற இந்த பெரிய ட்ரெண்டை ஏன் நம்ம ஊரோட பொருத்தி பார்க்கணும்? ஏன்னா எப்பவுமே உற்பத்தி அதிகமாகும்போதுதான் பொருளோட விலை கணிசமா குறையும். உலகளவில் 20.7 மில்லியன் ஈவிகள் விற்கப்படும்போது பேட்டரி உற்பத்தியும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாயிடுச்சு. அப்படி பேட்டரி உற்பத்தி அதிகமாகும்போது 1 கிலோவாட் அவருக்கான KWHோட தயாரிப்பு செலவு சரசரன்னு குறையுது. இதோட நேரடி விளைவு என்னன்னு தெரியுமா? அண்ணா நகர்லயோ கோவை அவினாசி ரோட்லயோ இருக்கிற ஒரு ஷோரூம்ல நிக்கிற காரோட விலை நமக்கு மலிவாகுது. இதுல ஒரு அட்டகாசமான விஷயம் என்னன்னா, இந்திய ஆட்டோமொபைல் மார்க்கெட் அப்படியே மேற்கத்திய நாடுகளை காப்பி அடிக்கல. அவங்க ரோடு வேற, நம்ம ரோடு வேற. அவங்க ஊர் வெயில் வேற, நம்ம ஊர் வெயில் வேற. இத புரிஞ்சுக்கிட்ட டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா மாதிரியான நம்மூர் கம்பெனிகள் ஏதோ வெளிநாட்டுக்காரங்க கொண்டு வந்து ஒட்டு போடாம நம்ம ஊரோட தட்பவெப்பநிலை, நம்ம ஊர் டிராஃபிக், நம்ம பட்ஜெட் இது எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி ஸ்கிராச்ல இருந்து புதுசா வண்டிகளை வடிவமைக்கிறாங்க. இது ஒரு பிரம்மாண்டமான வித்தியாசம். சொல்லப்போனா நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே இன்னைக்கு 4 லட்சத்துக்கும் அதிகமான எலக்ட்ரிக் வாகனங்கள் ரோடுகள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இது சின்ன நம்பர் கிடையாது. இதுக்கு முக்கிய காரணம் மாநில அரசோட பாலிசி சப்போர்ட் மற்றும் டான்ஜெட்கோவோட பவர் கிரிட் விரிவாக்கும். இது எல்லாமே இப்போ இந்த நிமிஷம் ரொம்ப ஆக்டிவா நடந்துட்டு இருக்கு. பகுதி 2. தி தமிழ்நாடு ரியாலிட்டி செக். சரி, இந்த உலகளாவிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஊர்ல எப்படி நடைமுறைக்கு வருதுன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டுல ஈவி வாங்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மனசுல தோன்ற 4 முக்கியமான நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அதுல முதல் பெரிய கேள்வி, சார் வண்டி வாங்கிடுவேன், ஆனா தமிழ்நாட்டுல நான் எங்க போய் சார்ஜ் போடுறது? தேசிய அளவுல வர செய்திகளோ இல்ல வெளியூர் ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட்ஸோ நமக்கு இதை பற்றி தெளிவா சொல்ல முடியாது. ஏன்னா இது நம்ம மண்டுக்கான பிரச்சனை. உண்மையை சொல்லணும்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடுவழியில சார்ஜ் தீர்ந்துருமோ அப்படிங்கிற ரேஞ்ச் பற்றிய பயம், ரேஞ்ச் ஆங்ஸைட்டி 100% நியாயமானதா இருந்துச்சு. ஆனா இப்போ சீன் டோட்டலா மாறிடுச்சுங்க. மாநில அரசோட புதிய பாலிசி படி இனிமேல் ரெகுலரா இருக்கிற பெட்ரோல் பங்குகள்ல கட்டாயமா ஈவி சார்ஜர்களும் இருக்கணும்னு விதிகள் வந்தாச்சு. ஆயில் கம்பெனிகளும் இதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டு வராங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க வழக்கமா பெட்ரோல் போடுற அதே பங்க்ல இனிமே ஈவி சார்ஜரும் இருக்க போகுது. இதோட பிரம்மாண்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க வெறும் 400 சார்ஜிங் ஸ்டேஷன்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ மார்ச் 2026க்குள்ள மாநிலம் முழுக்க 2000 சார்ஜிங் ஸ்டேஷன்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு உறுதியளிச்சிருக்காங்க. அத்தோட நிக்காம அசுர வேகத்துல சார்ஜ் ஆகிற டிசி ஃபாஸ்ட் சார்ஜர்கள், அதாவது வெறும் 30லிருந்து 45 நிமிஷத்துல உங்க பேட்டரிய 80% வரைக்கும் நிரப்பக்கூடிய சார்ஜர்கள் எல்லா முக்கியமான நெடுஞ்சாலைகளிலும் அமைக்கப்பட்டு வருது. சென்னை டு பெங்களூர், சென்னை டு மதுரை, கோவை டு நெல்லைன்னு எல்லா முக்கிய ரூட்டுகளும் இப்போ கம்ப்ளீட்டா தயாரா இருக்கு. டான்ஜெட்கோ மட்டுமே 100க்கும் மேற்பட்ட நெடுஞ்சாலை பகுதிகளை இதுக்காக பிரத்யேகமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்தியாவிலேயே முதன்முறையா மாநில அளவிலான ஈவி சார்ஜிங் வழிகாட்டுதல்களை வெளியிட்டது நம்ம தமிழ்நாடு தான். இதை ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பார்க்கல, இதுதான் எதிர்கால உள்கட்டமைப்புன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த பெரிய கேள்வி, லாங் டிரைவ் போக முடியுமா? குறிப்பா சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்னால ஒரு ஈவில தைரியமா போக முடியுமா? பல பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம் இதுதான். ஆனா 2026ஆம் ஆண்டின் நவீன நடுத்தர ஈவி மாடல்கள், உதாரணத்துக்கு டாடா நெக்ஸன் ஈவி அல்லது கர்வ் ஈவி மாதிரியான வண்டிகள் இந்த நெடுஞ்சாலை பயணங்களை ரொம்பவே கூலா, எந்த பெரிய டென்ஷனும் இல்லாம கையாள முடியும். இதுக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு சின்ன பிளானிங் மட்டும்தான். பெட்ரோல் காரை ஓட்டுற மைண்ட் செட்ல இருந்து ஒரு ஈவியை ஓட்டுற மைண்ட் செட்டுக்கு நீங்க மாறணும், அவ்வளவுதான். இங்கேதான் ஒரு முக்கியமான ஒப்பீட்டை கவனிக்கணும்.
சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு மொத்த தூரம் சுமார் 720 கிலோமீட்டர். ஆனா நம்ம ஈவிகளோட உண்மையான ரேஞ்ச் 420லிருந்து 480 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வரும். இதை ஒரே மூச்சுல கடக்க முடியுமா? முடியாது. நிஜத்தை சொல்லணும்னா நீங்க அப்படி ட்ரை பண்ணவும் கூடாது. ஆனா அதுக்கு அவசியமே இல்லையே. நீங்க மதுரையிலயோ இல்ல திண்டுக்கல்லையோ ஒரு 30 முதல் 45 நிமிஷம் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு பிரேக் எடுத்தீங்கன்னா இந்த நீண்ட பயணத்தை ரொம்ப ரொம்ப வசதியா முடிச்சிடலாம். யோசிச்சு பாருங்க, 720 கிலோமீட்டர் பயணம் செய்யும்போது கண்டிப்பா சாப்பாட்டுக்காகவோ இல்ல ஒரு காஃபிக்காகவோ நம்ம எப்படி ஒரு அரை மணி நேரம் பிரேக் எடுப்போம். அந்த நேரத்துல நம்ம காரும் சார்ஜ் ஆகிக்கிட போகுது, அவ்வளவுதான். கமர்ஷியலா ஓடுற வண்டிகளுக்கு, குறிப்பா 2 வீலர்களுக்கும் ஆட்டோகளுக்கும் பேட்டரி அப்படியே கழட்டி மாத்திர பேட்டரி ஸ்வாப்பிங் வசதி இப்ப சென்னையில சூப்பரா செயல்பட்டு இருக்கு. அதனால லாங் டிரைவ் பத்தின அந்த பழைய பயத்தை இனி தூக்கி போட்டுடலாம். 3வது கேள்வி, நிறைய பேர் இத பத்தி பேசவே தயங்குவாங்க. ஆனா நாம நேரடியா இதை அணுகுவோம். நம்ம ஊரு அக்னி நட்சத்திர வெயில் ஏன் காரோட பேட்டரி என்ன செய்யும்? ஏப்ரல் மாசத்துல இருந்து ஜூன் வரைக்கும் தமிழ்நாட்டுல சாதாரணமாவே 40 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்கும். தொடர்ந்து அடிக்கிற இந்த அதிகப்படியான வெப்பம்தான் ஒரு எலக்ட்ரிக் பேட்டரிக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். இந்த வெயிலை நாம சரியா ஹேண்டில் பண்ணலன்னா காலப்போக்கில் பேட்டரியோட திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிரும்னு ஆய்வுகள் தெளிவா சொல்லுது. இதனால உங்க காரோட ஒரிஜினல் ரேஞ்ச் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம சுட்டரிக்கிற வெயில்ல நீங்க ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ஈவினிங் டைம்ல காரை சார்ஜ் போட்டீங்கன்னா அது டாயேக்கோவோட பவர் கிரிட்ல ரொம்ப பெரிய லோடை எட்டும். இது வண்டிக்கும் நல்லதில்ல, உள்கட்டமைப்புக்கும் நல்லதில்ல. ஆனா இதை சமாளிக்க ரொம்ப சிம்பிளான, அதே சமயம் மிக துல்லியமான 3 பழக்கவழக்கங்கள் இருக்கு. 1. நள்ளிரவு அல்லது அதிகாலையில வண்டியை சார்ஜ் போடுங்க. அந்த நேரத்துல வெளியில கிளைமேட் கொஞ்சம் கூலா இருக்கும், கிரிட்ல பவர் லோடும் கம்மியா இருக்கும். 2. முடிஞ்ச வரைக்கும் உங்க வண்டியை நிழல்லையோ அல்லது கவரான பார்க்கிங்லயோ நிறுத்துங்க. பகல் நேரத்துல நேரடியா அடிக்கிற வெயில் பேட்டரிக்கு கொடுக்குற அழுத்தத்தை இது பெருமளவு குறைச்சிடும். 3. சம்மர் டைம்ல டெய்லியும் பேட்டரியை 100% வரைக்கும் ஃபுல் சார்ஜ் பண்ணாதீங்க. உங்களோட தினசரி சார்ஜ் லெவலை 20%லிருந்து 80% வரைக்கும் மட்டும் வச்சுக்கோங்க. இதை உங்க காரோட ஸ்கிரீன்லயோ இல்ல மொபைல் ஆப்லயோ ரொம்ப ஈஸியா செட் பண்ணிடலாம். லாங் டிரைவ் போற அன்னைக்கு மட்டும் 100% சார்ஜ் ஏத்திக்கோங்க. பேட்டரிக்குள்ள நடக்கிற ரசாயன மாற்றங்களுக்கு இந்த மாதிரி பார்ஷியல் சார்ஜிங் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 3 சின்ன பழக்கங்கள் உங்க பேட்டரியை எந்த வெயில்ல இருந்தும் பாதுகாக்கும். பண விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறவங்க இந்த வாரம் கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா சொந்த வீடு இருந்து ஒரு தனி பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்தா ஈவி சார்ஜிங் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா சென்னை, கோவை, மதுரை மாதிரியான நகரங்கள்ல பெரும்பான்மையான மக்கள் அபார்ட்மெண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு வீட்ல சார்ஜ் போடுறது அத்தனை ஈஸி இல்ல. அவங்க ஃபிளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன் RWA கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். மீட்டர் பாக்ஸ்ல இருந்து பார்க்கிங் வரைக்கும் கேபிள் இழுக்க 40,000லிருந்து 80,000 வரைக்கும் செலவு பண்ணணும். பழைய பில்டிங்கா இருந்தா பவர்லோட தாங்கமானு செக் பண்ணணும். இது ஒரு மிகப்பெரிய தலைவலி. இதுக்கு என்னதான் தீர்வு? இனிமேல் வரப்போற புது அடுக்குமாடி குடியிருப்புகள்ல ஈவி சார்ஜிங் வசதி கட்டாயம் இருக்கணும்னு அரசாங்கம் ரூல்ஸ் கொண்டு வந்தாச்சு. அதனால புது பில்டிங் வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா பழைய பில்டிங்ல இருக்கிறவங்க பப்ளிக் சார்ஜிங் நெட்வொர்க்கை எப்படி புத்திசாலித்தனமா பயன்படுத்தலாம்னு ஒரு ஸ்ட்ரிக்டான பிளான் இருக்கு. ஸ்டெப் 1. டாடா பவர், ஸ்டாட்டிக், போல்ட் மாதிரியான ஆப்ஸ்களை டவுன்லோட் பண்ணி உங்க வீட்டை சுத்தி ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எங்கெல்லாம் சார்ஜர் இருக்குன்னு முதல்ல மேப் பண்ணுங்க. ஸ்டெப் 2. உங்க ஆஃபீஸ் கேம்பஸ்லயோ அல்லது நீங்க அடிக்கடி போற மால்ஸ்லயோ சார்ஜிங் ஸ்பாட் இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க. ஸ்டெப் 3. பப்ளிக் சார்ஜிங்ல ஒரு யூனிட்டுக்கு சுமார் 15 முதல் 18 ரூபாய் வரைக்கும் செலவாகும். அதை கணக்குல வச்சுக்கோங்க. ஸ்டெப் 4. இது ரொம்ப முக்கியம். வாரம் எப்படி சூப்பர் மார்க்கெட் போறது ஒரு ரொட்டீனா வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி வாரம் ஒரு முறை பப்ளிக் சார்ஜர்ல போய் காரை சார்ஜ் பண்றத ஒரு பழக்கமா மாத்திக்கோங்க. பப்ளிக் சார்ஜிங் வீட்ல சார்ஜ் பண்றதை விட கொஞ்சம் செலவு அதிகம்தான். ஆனா அது பெட்ரோல் விலையோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மலிவு. பகுதி 3, தி ஆஸ்க் மணி. இப்ப நான் காட்ட போற இந்த நம்பர் எந்த கார் கம்பெனியும் அவங்க விளம்பரத்துல சொல்லாத ஒண்ணு. இந்த டேட்டாவை கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. நம்ம தமிழ்நாடோட டிராஃபிக்ல ஒரு சாதாரண நடுத்தர பெட்ரோல் காரை ஓட்டுறதுக்கு இன்னைக்கு இருக்கிற பெட்ரோல் விலைக்கு 1 கிலோமீட்டருக்கு சுமார் 8.5லிருந்து 9 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. ஆனா அதே காரை நீங்க உங்க வீட்ல ஈவி சார்ஜ் பண்ணி ஓட்டுனீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு வெறும் 1 ரூபாய் 35 காசு தான் செலவாகும். ஒருவேளை நீங்க வீட்ல சார்ஜ் பண்ணாம பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ல மட்டும் சார்ஜ் பண்ணா கூட 1 கிலோமீட்டருக்கு அதிகபட்சம் 2 ரூபாய் 25 காசுல இருந்து 2 ரூபாய் 50 காசு வரைக்கும் தான் ஆகும்.
இதுல இருக்கிற வித்தியாசத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க டெய்லியும் ஒரு 40லிருந்து 50 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறீங்கன்னா வீட்ல சார்ஜ் பண்ற ஒரு நடுத்தர குடும்பம் வருஷத்துக்கு வெறும் எரிபொருள் செலவுல மட்டுமே 75,000 ரூபாய்க்கு மேல மிச்சம் பண்ண முடியும். பப்ளிக் சார்ஜிங்க மட்டுமே நம்பி இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் கூட வருஷத்துக்கு குறைஞ்சது 55,000 முதல் 65,000 ரூபாய் வரைக்கும் உறுதியா சேமிக்கலாம். 5 வருஷத்துல கணக்கு போட்டு பார்த்தா இது சுமார் 2.75 லட்சத்திலிருந்து 4.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தோட பட்ஜெட்ல இது சாதாரண காசு கிடையாதுங்க. இந்த சேமிப்புங்கிறது வெறும் பெட்ரோல் காசோட நின்றுடாது. ஒரு ஈவில பெட்ரோல் காரை விட இயங்கும் பாகங்கள், மூவிங் பார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. என்ஜின் ஆயில் மாத்த வேண்டாம், ஸ்பார்க் பிளக் கிடையாது, டைமிங் பெல்ட் பிரச்சனை இல்ல. குறிப்பா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்கிறதால பிரேக் பேட் தேய்மானம் ரொம்பவே குறைவு. அதனால ஒரு பெட்ரோல் காரோட வருடாந்திர சர்வீஸ் செலவு 12,000 முதல் 20,000 ரூபாய் வரைக்கும் ஆகுதுன்னா ஒரு ஈவிக்கு வெறும் 4,000லிருந்து 8,000 ரூபாய் தான் ஆகும். ஆனா நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரி இதுல சில கூடுதல் செலவுகளும் இருக்கு. அது நாம மறைக்கக்கூடாது. ஈவிகளுக்கான இன்சூரன்ஸ் பிரீமியம் சாதாரண கார்களை விட 15 முதல் 20% வரைக்கும் அதிகம். அதேபோல பேட்டரியோட மொத்த வெயிட்டும் எலக்ட்ரிக் மோட்டாரோட இன்ஸ்டன்ட் டார்க் பவரும் டயர்கள் மேல அதிக அழுத்தம் கொடுக்கறதால டயர் தேய்மானம் கொஞ்சம் வேகமாவே இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா செலவுகள் உங்களோட மொத்த சேமிப்பை அழிச்சிடாதுனாலும் அதுல ஒரு சின்ன பகுதியை கண்டிப்பா குறைக்கும். இதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். சரி, பெட்ரோல் காரை விட ஈவிக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கறோமே, அந்த காசு எப்போ நமக்கு எரிபொருள் சேமிப்பு மூலமா திரும்ப கிடைக்கும்? அதாவது பிரேக் ஈவன் எப்போ நடக்கும்? இந்த டேபிள பாருங்க. வீட்ல சார்ஜ் பண்ற வசதி இருந்து தினமும் 60லிருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகமா வண்டி ஓட்டுறீங்கன்னா நீங்க போட்ட எக்ஸ்ட்ரா காசு வெறும் 2.5 வருஷத்துலயே உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். வீட்ல சார்ஜ் வசதி இருந்து தினமும் 40-50 கிலோமீட்டர் ஓட்டுற சராசரி பயணிகளுக்கு இந்த பிரேக் ஈவன் நேரம் 3 வருஷம். பப்ளிக் சார்ஜிங்க மட்டுமே நம்பியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளுக்கு இது 4லிருந்து 4.5 வருஷம் வரைக்கும் ஆகலாம். ஆனா ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, தினமும் 20 கிலோமீட்டருக்கும் கம்மியா வண்டி ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு 6 வருஷத்துக்கு மேல ஆகிடும். அதனால உங்க பயன்பாடு எப்படிப்பட்டதுங்கிறத நீங்க தான் கணக்கு போட்டு பார்க்கணும். அடுத்தது, எல்லா ஈவி வாடிக்கையாளர்களையும் ரொம்பவே டென்ஷன் ஆக்குற ஒரு விஷயம், பேட்டரிய மாத்திர செலவு. இன்னைக்கு நிலவரப்படி வாரண்டிய தாண்டி நீங்க பேட்டரிய மாத்தணும்னா சுமார் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகலாம். இத கேட்கும்போதே பகீர்னு இருக்குல்ல? ஆனா இங்க சில நிதர்சனமான உண்மைகள் இருக்கு. முதல் விஷயம், நீங்க கார் வாங்கும்போது அதுக்கு 8 வருஷம் அல்லது 1.6 லட்சம் கிலோமீட்டர்கள் வாரண்டி இருக்கான்னு கட்டாயம் செக் பண்ணி வாங்குங்க. ரெண்டாவது, 2020ஆம் வருஷத்தை விட இப்போ பேட்டரி மாத்திர செலவு உலக அளவுல கணிசமா குறைஞ்சுகிட்டே வருது. மூணாவது, முழு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் இப்போ சாலிட் ஸ்டேட் பேட்டரி அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இந்த டெக்னாலஜி வந்துட்டா பேட்டரியோட ஆயுள் பல மடங்கு அதிகரிக்கும், வெப்பத்தை தாங்குற திறன் கூடும். சரியான வாரண்டியோட வண்டியை வாங்கி முறையா சார்ஜ் பண்ணினா இந்த பேட்டரி ரிஸ்க் பத்தி நாம அவ்வளோ பயப்பட தேவையில்ல. பகுதி 4, தி அப்கிரேட் வேவ். இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன குறைகளை எல்லாம் எதிர்கால டெக்னாலஜி எப்படி அடிச்சு நொறுக்க போகுதுன்னு பார்க்கலாம். 2026ஆம் வருஷத்துல நம்ம தமிழ்நாட்டு ரோடுகளுக்கு ரொம்ப சிறப்பா செட் ஆகிற மாடல்களை உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு பார்க்கலாம். 15 லட்சம் ரூபாய்க்குள்ள பாத்தீங்கன்னா டாடா பஞ்ச் ஈவி மற்றும் எம்ஜி காமெட் ரொம்ப நல்ல சாய்ஸ். இதுல பஞ்ச் ஈவி உங்களுக்கு பிராக்டிகலா 300 முதல் 350 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் கொடுக்கும். அடுத்து 15லிருந்து 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட். இதுதான் பலருக்கும் பெர்ஃபெக்டான ரேஞ்ச். இதுல டாடா நெக்ஸான் ஈவி, டாடா கர்வ் ஈவி ரெண்டும் மார்க்கெட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல 420லிருந்து 480 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கிறதுனால நெடுஞ்சாலை பயணங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். 20லிருந்து 25 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல மஹிந்திரா BE.07 மற்றும் மாருதி விட்டாரா வரப்போகுது. இதுல சிறப்பான தெர்மல் மேனேஜ்மெண்ட், அதாவது பேட்டரி சூடாகாம பாத்துக்கிற வசதிகள் இருக்கும். 25 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிட்டீங்கன்னா டாடா சியரா ஈவி மற்றும் கியா EV6 ரொம்ப பிரீமியமான ஆப்ஷன்ஸ். இதுல 500 கிலோமீட்டருக்கு மேல ரேஞ்ச் கிடைக்கும். எந்த வண்டியா இருந்தாலும் சரி, உங்க ஊர்ல அதுக்கு சரியான சர்வீஸ் நெட்வொர்க் இருக்காங்கிறத மட்டும் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு தேதியில ஒரு சில பிராண்டுகளுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுல ரொம்ப ஆழமான சர்வீஸ் வசதிகள் இருக்கு. இந்த டெக்னாலஜி எப்படி காலப்போக்குல பரிணாம வளர்ச்சி அடையுதுன்னு ஒரு டைம்லைன் படி பார்ப்போம். இப்போதைக்கு இருக்கிற நெடுஞ்சாலை சார்ஜிங் பிரச்சனைகள் 30 நிமிஷம் ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமா பெரும்பாலும் சால்வ் ஆயிடுச்சு. 2026-27 வாக்குல கார்கள்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI உங்க பேட்டரியோட வெப்பத்தை ரொம்ப துல்லியமா கவனிச்சுக்கும். அது மட்டும் இல்லாம யூஸ்ட் கார் மார்க்கெட், அதாவது செகண்ட் ஹேண்ட் EV மார்க்கெட் அந்த நேரத்துல ரொம்பவே முதிர்ச்சி அடையும். இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் 2028ல நடக்க போகுது. அதான் வெஹிக்கிள் டு கிரிட் டெக்னாலஜி. அப்படின்னா என்ன தெரியுமா? கரண்ட் கட் ஆகுற நேரத்துல உங்க காரையே நீங்க ஒரு பெரிய பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணி உங்க வீட்டுக்கு தேவையான கரண்ட்டை எடுத்துக்கலாம். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்லைங்க. இதுக்காக தான் கம்பெனிகள் தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
பகுதி 5 தி வெர்டிக்ட். இன்னும் ஒரு நிமிஷத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற உங்களுக்கான சரியான முடிவு என்னன்னு அப்பட்டமா பாத்துடலாம். இந்த முழு உள்கட்டமைப்பு மாற்றத்தையும் வச்சு பார்க்கும்போது நாம பழைய நிலைமைக்கு இனி திரும்பவே முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால இப்போதைக்கு யாரு ஈவி வாங்கலாம், யாரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம்னு ஒரு ஃபைனல் முடிவுக்கு வருவோம். உங்களுக்கு சொந்த வீடு இருந்து நீங்க தினமும் 40லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டுறீங்களா? நீங்க எந்த யோசனையும் இல்லாம இப்போதே வாங்கலாம். 2 வீலர் வாங்க பிளான் பண்றீங்களா? இப்போதே எலக்ட்ரிக் வாங்குங்க. லாங் டிரைவ் போறவங்களா நீங்க? தைரியமா இப்போதே வாங்கலாம். ஆனா நீங்க அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தெரிவான சார்ஜிங் பிளானோட மட்டும் வண்டி வாங்குங்க. நீங்க தினமும் 20 கிலோமீட்டருக்கு கம்மியா தான் வண்டி ஓட்டுவீங்கன்னா ரொம்ப கவனமா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. கிராமப்புறங்களிலோ அல்லது ரொம்ப சின்ன டவுன்கள்லயும் இருக்கீங்கன்னா இன்னும் ஒரு 12 முதல் 18 மாசங்கள் உள்கட்டமைப்பு வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்க பட்ஜெட் 12 லட்சத்துக்குள்ள இருக்குன்னா 2027ல வரப்போற செகண்ட் ஹேண்ட் ஈவி மார்க்கெட்டுக்காக காத்திருக்கிறது புத்திசாலித்தனம். ஆனா நீங்க பிரீமியம் செக்மெண்ட் கார் வாங்க போறீங்கன்னா நீங்க இப்போதே தாராளமா வாங்கலாம். இந்த விரிவான அலசலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இது உங்களுக்கு தேவையான தெளிவை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புறேன். உங்களோட நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ புது கார் வாங்குற ஐடியா இருந்தா அவங்களுக்கு இந்த காணொலிய கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு டாஸ்க். நீங்க தனி வீட்ல இருக்கீங்களா இல்ல அபார்ட்மெண்ட்லயா? ஒரு நாளைக்கு தோராயமா எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓட்டுவீங்க? நீங்க எந்த ஊர்? இதையெல்லாம் அப்படியே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களோட இந்த பிரத்யேகமான சூழ்நிலைக்கு ஈவி செட் ஆகுமா ஆகாதான்னு நானே உங்களுக்கு டைரக்டா ரிப்ளை பண்றேன். அடுத்தடுத்த வீடியோக்களையும் தவறாம பாருங்க. நான் உங்களை கமெண்ட் செக்ஷன்ல சந்திக்கிறேன்.